ஹஜ்ஜி பெருநாள் அதுவே தியாக திருநாள். அதாவது விரைவில் ஹஜ்ஜி பெருநாள் வர இருக்கிறது. ஹஜ்ஜி பெருநாள் என்றால் என்ன? நம் தந்தை இப்ராஹிம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரின் தியாகத்துக்கு கிடைத்த ஒரு பரிசு தாங்க இந்த ஹஜ்ஜி பெருநாள். இறைவனின் கட்டளையை ஏற்று மகனாக இருந்தாலும் நான் அறுத்து பலியிட தயார் என்ற நிலைக்கு போகும்போது இறைவன் அவரை தடுத்து, அந்த காலத்தில் மனிதர்களை அறுத்தும் பலி கொடுக்கக்கூடிய காலகட்டத்தில் அதை தடுப்பதற்காக இப்படி ஒரு ஏற்பாட்டை செய்து இறைவன் அந்த மகனை அறுப்பதை தடை செய்து அதற்கு பதிலாக உணவுக்காக படைக்கப்பட்ட இந்த ஆடை அருங்கள் என்று சொன்ன அந்த நிகழ்வுதான் இந்த ஹஜ்ஜி பெருநாள். அந்த தியாகத்தை நினைத்து அவர் செய்த தியாகத்தை நாமும் அதில் பங்கு கொண்டு அந்த நன்மையை நாமும் பெறுவதற்காக அன்று முதல் இன்று வரை ஹஜ்ஜி பெருநாள் வந்துவிட்டாலே குர்பானி கொடுப்பதற்காக வசதி உள்ளவர்கள் ஆடை வாங்கி அதை அறுத்து ஏழை எளிய மக்களுக்கும் கொடுத்து தானும் ஒன்று மகிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கொஞ்சம் வசதி குறைவாக உள்ளவர்கள் கூட்டு குர்பானியில் சேர்ந்து தன்னுடைய கடமையை நிறைவேற்றிக் கொள்கிறார்கள். வசதி இல்லாதவர்கள் வாங்கி சாப்பிட்டு விட்டு அல்ஹம்துலில்லாஹ் என்று இருக்கிறார்கள். இது ஒரு சின்ன பிரச்சனை என்றால் என்ன என்றால், இந்த ஆடு வாங்கி குர்பானி கொடுக்கிறவர்கள் படும் அவல நிலைக்காக தான் இந்த பதிவு. ஆட்டை காட்டுகிறார்கள், கொம்புள்ள ஆடு குர்பானி கொடுக்க தகுதியான ஆட்டையெல்லாம் காட்டுகிறார்கள். அந்த அறுக்கக்கூடிய சமயத்தில் கிணத்த காணங்கிற விஷயத்தில் ஆட்டை பார்த்து வச்ச ஆடு வாங்குற ஆடை காண ஆடு மாறிடுது. அதுபோல் ஹஜ்ஜிக்கு பெருநாளைக்கு குர்பானிக்கு கொடுக்கிற தகுதி இல்லாத ஆடையெல்லாம் கொடுக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் ஆடு அறுக்க ஆள் கிடைப்பதில்லை. அப்படியே ஆள் கிடைச்சாலும் எல்லாரையும் சொல்லவில்லை, சிலர் செய்கிறார்கள். இது அனுபவத்தில் சொல்கிறேன். ஆடை அறுத்து ஈரலோ இந்த சுவரட்டி இந்த மாதிரி முக்கியமான ஐட்டத்தை கத்தியோட பையோட சேர்த்து கட்டி வச்சிடுறாங்க. இதில் ஆடு குர்பானி கொடுக்குறவங்க கவனமாக இருங்க. ரெண்டாவது, இந்த கூட்டு குர்பானிங்கிற பேரில் வேட்டு குர்பானி நடக்குது. நிறையா வசூல் பண்ணுறாங்க. ஒரு 50-100 மாடுக்கு ஒட்டகத்துக்கு வசூல் பண்ணிவிட்டு கொடுக்குறது ஒரு 10-20 தான் கொடுக்குறாங்க. பாக்கி பணத்துக்கு கணக்கும் இல்லை. மாடு கிடைக்கலங்கிறதுக்காக பணத்தை ரிட்டர்ன் கொடுக்கறது இல்லை. அது மாதிரி குர்பானி கொடுக்க கூட்டு குர்பானி கொடுக்க பணம் கொடுத்தவங்களுக்கு அதன் பங்கை கொடுக்கறது இல்லை. அதனால் இந்த வருஷம் ஆச்சு முறையாக கூட்டு குர்பானியை கொடுங்க. உங்களுக்கு நம்பிக்கை வரும் வகையில் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு, வரக்கூடிய ஹஜ்ஜி பெருநாளை சந்தோஷமாக ஏழை எளிய மக்களோடு சேர்ந்து நாம் கொண்டாடுவோம்.